9 ரத்தினங்கள்ல நீர்ல விளையக்கூடிய ரத்தினங்கள்ல 2 அது வந்து முத்தும் பவழம் தான். இந்த பவழத்தை செக் பண்றதுக்கு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பவழம் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். பவழம் வந்து பவழப்பாறைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பூச்சி தான் அது. அது பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தாவரம் தான் அது. பவழக்கொடின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த பவழக்கொடி மாரி தான் அது ஃபார்ம் ஆகி ஒரு பூச்சியே தாவரம் மாரி ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துரும். பவழக்கொடின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மரத்தினுடைய தாவரத்துடைய தன்மையை நம்ம குறிப்பிடுறோம் இல்லைங்களா? மரத்த வெட்டும்போது உட் கிரைன் ஸ்ட்ரக்சர் நம்ம உள்ளுக்குள்ள வந்து ரவுண்ட் ரவுண்டா தெரியும் பார்த்தீங்களா? அதே மாரியான ஒரு தாவரத்தை வெட்டுற மாரி பவளத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்க, பவளத்தின் மேல வந்து நம்ம வந்து லென்ஸ் வச்சு 10x லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லென்ஸை வச்சு செக் பண்ணும்போது, நம்மளுடைய விரல் ரேகை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரியான உட் கிரைன் ஸ்ட்ரக்சர் அதில தெரியும். சர்ஃபேஸ்லயே தெரியும். இதிலேயே இன்னொன்னு கன்ஃப்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கிளாஸ் பவழம் வருது. கலர்ல இருக்கு. சிலது கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். சிலது நல்லா ரெட்டிஷ் கலர்ல என்னவா இருக்கும். இருந்தாலும் நீங்க வுட் கிரைன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா ரியல் அது. நேச்சுரல் அர்த்தம். இதே நீங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பவழம் வருது. ஸ்வில் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த கண்ணாடி நம்ம வெயிட் பார்த்தீங்களா, அதில ஸ்வில் மார்க் வர மாரி அதிலயும் இருக்கும். 2 ஜெய்ப்பூர் பவழம்னு சொல்லுவாங்க. அந்த ஜெய்ப்பூர் பவழமெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் தான் அது. பவுடர்ல வந்து மெர்ஜ் பண்ணி அத மெல்ட் பண்ணி ஃபார்ம் பண்றது. அதுவும் வேலை செய்யாது. ஸோ கோரல பொறுத்தவரைக்கும் வுட் கிரைன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது ரியல்.